அது தியேட்டர் போர்ஷன் ஆரம்பிச்சதுல செம காமெடி. அது ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் சூப்பராக இருக்குது. எனக்கு பாட்டு பிடிக்கல, பாட்டு புரியலன்னு சொல்ல முடியாது, புரியல. ஆனால் நல்லா இருக்கு படம். மியூசிக் தான் தியேட்டரில் பார்க்க ஜாலியாக இருக்குது. தனியாக கேட்க முடியுமான்னு தெரியல. தியேட்டரில் எல்லாம் அந்த மியூசிக்கோட பார்க்க செம ஜாலியாக வைபாக செம்மையாக இருக்குது. பசங்களோட நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம். அவங்கெல்லாம் மொத்தமாக டீமாக ஜாலியாக எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. படம் நல்லா தான் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜு கூட ஒரு சீக்வன்ஸ்லாம் செம ஜாலியாக, அது ஒரு ட்விஸ்ட் மாதிரி நல்லாவும் இருக்குது. ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். புரியல. இல்லை இது கிரிஞ்சு மாதிரிலாம் இல்லை, ஜாலியாக இருக்குது. கிரிஞ்சு பண்ண மோஸ்ட்லி காமெடி பண்ணுறது கிரிஞ்சு மாதிரி பண்ணுவாங்க, எலியில் பண்ணுவார்ல, அதை மாதிரிலாம் இல்லை. இது நல்லா ஜாலியாக ஒரு மாதிரி நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ரேட்டிங்கா அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு 7 தரலாம், 10க்கு 7 அது மாதிரி நல்லா தரலாம். ஆனால் ஜாலி படம். நீங்கள் வந்து லாஜிக்கை விட்டுட்டு ஜாலியாக வந்து ஜாலியாக பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். வடிவேல் சார் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். நம்ம வைகை புயல் வடிவேல் அண்ணன் பார்க்கலான்னு, அவரோட நகைச்சுவை ரொம்ப நாள் கழிச்சு நானும் பார்க்கலான்னு வந்தேன். ஆனால் இந்த படத்தில் அவர் நகைச்சுவையும் இல்லை, ஒரு சிரிப்பும் இல்லை. எனக்கு கடைசியில் அழுகதான் மிச்சம் தலைவா, அழுகதான் மிச்சம். ஏன்னா நானும் பல கெட்டப்பை போடுறாரு நம்ம தலைவன், கெட்டப்பை போட்டு நம்மளை சிரிக்க வைக்கலான்னு பார்க்குறாரு. ஒரு சிரிப்பு வரல தலைவா, ஒரு சிரிப்பு வரல, எனக்கு அழுகதான் வருது. ஆனால் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனு நம்மளை சிரிக்கும்படி, நம்மள எல்லாரையும் தெம்பூட்ட வழக்கு ஒரு காமெடி ஒரு சீன் வச்சாங்க. ஒரு பொண்டாட்டியை கடத்தின்னு போயிடுவாங்க, 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. என் பொண்டாட்டியை திருப்பி கொடுப்பான்னு அவன் கேட்பான்னு பார்த்தா, என் பொண்டாட்டியை வச்சிரு, நான் உனக்கு 2 கோடி தரேன்னு சொல்லுவாங்க. அதுதான் தெளிவா இந்த படத்திலே ஒரு அல்டிமேட்டான சீனு. ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் பொண்டாட்டிங்க போய் தக்காளி வாங்கிவா, வெங்காயம் வாங்கிவா அப்படின்னு நம்மளை குடும்பம் பத்துறாளுங்க. அதுக்கோசமே அவன் சாவடி சொன்னான் பாரு, அது என்னோட மனசுல பாரத்தை இறக்கி வச்ச போல இது தெளிவா. மனசுல பார்த்து இறங்கி வச்ச போல இது அந்த ஒரு சீனு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சீனு அது. அந்த சீனுக்கோசம் நான் ஒரு 2வது வாட்டி வந்து பார்ப்பேன். ஆனால் படத்துக்கு சிரிக்க முடியல தெளிவா. நானும் நம்ம அண்ணன் வடிவேலுக்கோசம் வந்தேன், சிரிக்க முடியல படத்தில். நம்ம சுந்தர் சி அண்ணன் அவர் இந்த படத்துலலாம் வேணாம் தெளிவா, அவர் ஆக்ஷனே வேணாம். அவர் ஏதாவது பேய் படம் காஞ்சிகிரியனில் நச்சாதான் நல்லா இருக்குது. இது போல படம்லாம் வேணாம் தெளிவா, அவருக்கு வேணாம், செட்டே ஆகலை. எனக்கு தான் நஷ்டம். 180 ரூபா கொடுத்து இந்த படத்தை பார்க்க வந்தேன் பத்தியா. ஏதோ இந்த சம்மருக்கு இந்த வெயிலுக்கு பதிலாக உள்ள ஏசியில் வந்து உட்காந்து போகிறேன். அதான் எனக்கு இந்த படத்தோட மிச்சம். நன்றி. காமெடியே இல்லை படத்தில், சுத்தமாக எதுவுமே இல்லை. ஒரு 10 நிமிஷம் கூட சிரிக்க முடியல. அப்படியே தான் படத்தைப்படி தான் இருக்குது படம். கொஞ்சம் கூட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமாக நல்லா இல்லை. எதுவுமே நல்லா இல்லை படத்தில், சுத்தமாக நல்லா இல்லை. ஆனால் அவரும் பார்த்தா தலைநகர் மாதிரி அங்கே வாடான்னு சொல்லி இழுத்து போகிறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி. ஒருவேளை அவருடைய டெம்ப்ளேட்ஸ்லாம் ஜாஸ்தி பார்த்து, மீம்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பார்த்து நம்ம பழகினதுல என்னமோ தெரியல, சுத்தமாக காமெடியாக ஒர்க் அவுட் ஆகலை. இதுதான் நான் ரியலி டிசப்பாயின்ட் சொல்லணும். ரொம்ப மிஸ் ப்ளோ, ரொம்ப மிஸ் அந்த படம். அந்த அப்படியே கொடுத்துருந்தா கூட ஓரளவு கலர்ஃபுல்லாக நம்ம உட்காந்து வந்துருக்கலாம். ஒரு அருமையான ஹீரோயின் கேத்தரின் தெரசா அழகாக இருக்காங்க. வாணி பஜன் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. வாணி பஜனுக்குலாம் ஒரு செம்மையான ஒரு சாங் கொடுத்து நல்லா பண்ணியிருக்கலாம். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படி உட்காரது? உங்களுக்கு தெரியும் டேரக்டருக்கு இது என்னடா எங்கேயோ மிஸ் ஆகுதுன்ட்டு. ஸோ ஏதாவது வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த ரிவ்யூக்கு பின்னாடி எப்படின்னு தெரியாது. சுதர்சி மூவி அப்படின்னு எடுத்துட்டோம்னா படம் நல்லாவே போனாலும் ஏதோ ஒரு சாங் நல்லா போயிடும். அதுதான் ப்ரோ. இல்லை அதுதான் சொல்ல, அவரோட பேட்டனே இல்லை அந்த டச். ஆனால் கரெக்டாக 3வது நிமிஷத்துலேயே கதைக்குள்ள வந்துடுறாங்க. சரி ஓகே இதுதான்டா தலைவர், கதைக்குள்ள வந்துட்டு போது அந்த கதையே இல்லை கடைசியில். கேப்டன் கொடுத்த சாபத்தினால தான் வடிவேல் படம் சரியா போக மாட்டேங்குது. கர்மா வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னுமே வந்து சுந்தர்சி சார் வந்து தயவுசெய்து காமெடி படத்துக்கு வந்து வடிவேல போடவே போடாதீங்க. அவருக்கு டைமிங்கே வரல. மாமன்னன் மாதிரி ஒரு கேரக்டர் ரோலை கொடுத்து அவரை வந்து எப்படியோ தட்டிட்டு போங்க. நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்க, புது பசங்களாம் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க, டைரக்ஷன் நல்லா பண்ணுறாங்க, காமெடி நல்லா பண்ணுறாங்க, எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அங்கே போயிருங்கன்னு நான் சொல்ல வரேன். எல்லாமே தான் காமெடி எல்லாமே இருக்குது. தென் ஹைஸ்ட் காமெடியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. குட். லேக்லாம் எனக்கு தெரியல, எனக்கு எதுவும் தெரியல. பசங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு, அவங்களே சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதான் விஷயம். என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட், குட் லக். பிடிச்சிருந்துச்சு ப்ரோ, கண்டிப்பாக இருந்துச்சு. சொல்லுங்க, அங்கே பிடிச்சிருக்கா? படம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? சொல்லு, வாய் தரணும் சொல்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? பிடிச்சி. வடிவேல் நல்லா காமெடி பண்றாரா? என்ன சொல்லுங்க? தியேட்டர் சொன்னல
அப்புறம் இந்த படம் எடுத்து போன விஷயம் பிடிச்சிருந்துச்சுல பலூன்ல வச்சு ஆமா. அது சொல்லுங்க. அதெல்லாம் அங்க போய் சொல்லு, கேமரா போய் சொல்லுங்க. டீ சாப்பிடும்போது மீசை எல்லாம் டீம்ல பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சு. இருந்துச்சுமா லேகுன்னெலாம் இல்லை, கமர்ஷியல் ஃபிலிமில் கண்டிப்பாக அது கான்செப்ட் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே கனெக்ஷன் நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஒரு நல்ல அது ஐட்டம் சாங் எப்பவுமே இருக்குள்ள சுந்தர்சியில் அது நல்லா தான் இருந்துச்சு, நல்லா கரெக்டாக சூப்பராக கம்பேக் வந்து வடிவேல் வந்து வேறு லெவலில் இருக்குது, நல்லாவே பார்க்கலாம். நல்லா இருக்கு. அது நம்ம எதிர்பார்த்ததை காட்டிலும் ஒரு படி நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக எனக்கு வழக்கமாக இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது. மியூசிக்கும் நல்லா இருந்தது. ஃபோட்டோகிராஃபிலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னென்னா வழக்கமாக இருக்கிற சுந்தர்சி படம் மாதிரியே போயிட்டு இருந்தது. சில விஷயங்கள்லாம் யூகிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே பிளாக் பஸ்டர் பண்ணிட்டாங்க. இன்னொரு வாட்டி கூட இந்த படம் பார்க்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது. அதுவும் வடிவேலு கிளைமேக்ஸில் வந்து தியேட்டர் சீன் ஒன்று இருக்கும், அதில் வந்து ஒரு பார்ட்டி வேஷம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் எக்ஸலண்டாக பண்ணிடுறாங்க. படம் வந்து நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பாக பார்ப்பாங்க, குறிப்பாக குழந்தைங்க எல்லாம் விரும்பி பார்ப்பாங்க. அதளவுக்கு நல்லாவே இருக்கு. 10க்கு ஒரு 7 வைப்பேன் நான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கூட நடிச்ச நடிகர்கள் எப்படி பண்ணிருக்காங்க? எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சுந்தர்சி காம்பினேஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக. இல்ல முழுக்க காமெடி பண்ணலாம். சாரி காமெடி பண்ணலாம். ஆமாம், அவுட் அண்ட் அவுட் காமெடி படம். அதோட சேர்ந்து தேவையான அளவு ஆக்ஷனும் இருக்குது. ஒரு மசாலா படம், நல்ல மசாலா படம். அதுக்கப்புறம் சுந்தர்சிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வடிவேலோட காமெடி கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் தேங்க்யூ. வயசான படத்துல வடிவேலு இல்லை அது ஒரு நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து லிப்சிங்கில் பண்ணலன்னு. பட் அது ஓவராலாக பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு பெருசாலாம் தெரியாது, ஏதோ நம்ம அதை ரசிச்சு போயிடுவோம். இவர் அவ்வளோ க்ளோஸ் ஸ்ட்ரைட் அப்பில் வந்து அந்த மாதிரி வாய்ஸை மாற்றி தூக்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த படத்தில் வந்து நிறைய மிஸ்டேக்கு. ஏஜ் ஆனதுனால நிறைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப லேட்டாக கொடுக்குறாரு. டைமிங் டோட்டலாக மிஸ்ஸு. ஒரு ரியாக்ஷன் இப்படி பண்ணுறது, இப்படி ஒரு ஸ்லோவாக பண்ணும்போது அந்த டைமிங் காமெடி எல்லாமே வந்து டோட்டலாக அந்த படத்தில் வந்து மிஸ் ஆகுது. படத்தில் ஸ்டோரி வந்து பெரிய லெவலில் ஸ்டோரி இல்லை, ஒரு ஸ்டோரி வைஸ் வந்து ஒரு சுமாரான ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியில் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாதது வந்து படத்தில் ஒரு பெரிய மைனஸு. அதே மாதிரி இந்த நிறைய காமெடிஸ் ஒரு சில பேர் இருந்தாலும் மற்ற படங்களில் வந்து ரொம்ப ஒரு கலகலப்பாக இருக்குமே, அந்த ஒரு இது இந்த படத்தில் ரொம்ப மிஸ் ஆகுது. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் ஓவராக வச்சுட்டு அது கொஞ்சம் ரொம்ப அந்த ஸ்டோரியுமே வந்து எல்லாமே கொஞ்சம் பழைய ஸ்டோரியாக இருக்குது. ஸ்டோரியும் பழசு, காமெடியும் ரொம்ப நிறைய காமெடிஸ் வந்து ரிப்பீட்டட் காமெடிஸ் தான். அவர் ஏற்கனவே வடிவேல் பண்ண காமெடிஸை நிறைய வந்து ரிப்பீட்டு. இப்போ நம்ம மீம்ஸில் ஒரு பழைய காமெடி பார்த்து ரசிக்கிறோம்ல, அதே காமெடி திரும்ப ஒரு பண்ணுறாரு. அவர் பழைய டைமிங்கில் பண்ண முடியாமல் ஒரு லேட் டைமிங்கில் பண்ணது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மனசு. செகண்ட் ஹாஃப் வேணால் படம் ஒரு ஆவரேஜ் தான் சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜ் படம், ஓரளவுக்கு காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமாக உட்காந்து பார்க்க முடியல. இல்லை, எனக்கு வந்து சுந்தர்சி படம்னா ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்குங்க. காமெடி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுத்தமாக உட்கார முடியல, ரொம்ப ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ், உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஓகே இருக்குது. ஆடியன்ஸுக்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் இருக்குது. மதுராஜா பார்த்துட்டு அதை நினைச்சிட்டு இந்த படம் நல்லா இருக்கும் வருவாங்க நிறைய பேர் ஆடியன்ஸ். அவங்களுக்கு ஏமாற்றமா இல்லை, மதகத ராஜாவில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸ்டோரி காமெடிஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இதில் வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவர் 13 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின காமெடி வந்து இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு எழுதின காமெடி வந்து இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகல. மதகத ராஜா வந்து அது கூட அந்த படத்தில் வந்து நிறைய கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. ஒரு தியேட்டரில் சீக்வன்ஸ் எல்லாம் வரும், அந்த படத்தோட சீன்ஸ் வர காமிச்சிருக்காங்க. ரேட்டிங்லாம் ரொம்ப போகிறதான் ஒரு 3/10, 4/10 கொடுக்கலாம். வடிவேலு வந்து திரும்ப சுந்தர்சினால திரும்ப வந்துடுவாருங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா 2011 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜயகாந்த் சார் வந்து அவ்வளோ கேவலமாக பேசுனதுக்கு எந்த பெரிய டேரக்டருமே வாய்ப்பு கொடுக்காம இருந்தாங்க. இந்த படம் வரும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா சுந்தர்சி பயங்கரமாக காமெடி கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். அவர் வந்து வடிவேலுக்கு வந்து திரும்ப லைஃப் கொடுத்துருவாரோ அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் ஒன்று மாத்திரம் நடந்துச்சு, வடிவேல் வச்சு இனிமேல் காமெடி யாராலையும் பண்ண முடியாதுங்கிறது இந்த படத்தில் வந்து க்ளீனாக ப்ரூவ் ஆயிடுச்சு. வடிவேலுக்கு ஒரு கம்பேக் இருக்குமாங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. நான் 2011 வந்து அவர் விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப தவறாக பேசினதுக்கப்புறம் நிறைய பெரிய டேரக்டர்ஸ்லாம் அவர் வச்சு படமே பண்ணல. என்னடா சுந்தர்சி வந்து வடிவேல் வச்சு பண்ணுறாரு, ஏன்னா சுந்தர்சி பயங்கர காமெடி படங்களாக கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். பட் இந்த படம் முடியும் போது என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு வடிவேலால் காமெடி பண்ண முடியாதுங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளால் உட்காந்து பார்க்க முடியல, அந்தளவுக்கு படம் லேகாக இருக்குது.
ஏன்னா காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நிறைய இந்த பழைய விஷயங்கள் கொஞ்சம் ஞாபகம் வருது. யாருக்குமே வடிவேலில் சுந்தர்சி காம்போல வந்த படங்கள் கூட ஞாபகப்படுத்துது, தலைநகர் அதெல்லாம் ஞாபகப்படுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. அவர் கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவாக கொடுக்குறாரு, ரொம்ப லேகாக கொடுக்குறாரு. முன்னாடி டக்குன்னு அப்படி திரும்புறது வந்து இப்போ திரும்புறது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறாரு. அங்கேயுமே வந்து ஒவ்வொரு அந்த காமெடியுமே வந்து இந்த டைமிங் மிஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து சிரிப்பே வரல. செகண்ட் ஹாஃப் வந்து இது தனி படமாக நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம்னு சொல்லலாம். ஓரளவுக்கு காமெடி வந்து செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப சூப்பரான கதைன்னு சொல்ல முடியாது. ஓவரால் படம் வந்து கதை வைஸ் வந்து ஒரு ஏமாற்றம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் சுத்தமாக வர முடியல. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். வடிவேல் காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. படம் மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு, நல்ல ஸ்டோரி நல்லா இருக்கு. வடிவேல் ரீஎன்ட்ரி செமையா இருக்கும். சூப்பரா இருந்துச்சு. சூப்பர், எல்லாமே டாப்பா இருந்துச்சு. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. காமெடி பரவாயில்ல, சரவணன் போன மாதிரி தான் இருந்தது. சுந்தர்சினால ஒரு ஐட்டம் சாங் இருக்கும், அம்மன் சாங் இருக்கு. இல்லை, எனக்கு அப்படி தோணல. அது தேவைப்படுற மாதிரி தான் இருந்தது. கேமியோ ரோல்ல எப்படி பண்ணிருக்காங்க? கேமியோ ஒருத்தர் இருக்காரு, விமல் அண்ணா. ஓகே, அது தேவையில்லாமல் தெளிச்ச மாதிரியும் கிடையாது. நல்லா தான் இருந்தது. எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், சந்தோஷமா பார்க்கலாம். வடிவேல் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பேக் தான் அது. மாமன்னன் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. இது காமெடி கம்பேக்காக இருக்கு, சூப்பராக இருக்குது.